ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி அளித்தும் அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த 24 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்த நிலையில் கர்நாடகா அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடையை மாவட்ட நிர்வாகம் நீக்கி உத்தரவிட்டு அருவியில் குளிக்க தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட நிர்வாக சார்பில் பென்னாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் சுருளிநாதன் மற்றும் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் பென்னாகரம் ஒன்றிய குழு தலைவர் கவிதா ராமகிருஷ்ணன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் என பலர் கலந்து கொண்டனர். கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முன்தினம் கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் நேற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு முற்றிலும் இல்லாத நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதித்துள்ளனர். தொழில் போட்டி காரணமாக ஆட்டோ ஓட்டுநரை துரத்தி அரிவாளால் வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த ஆட்டோ சங்க தலைவர் சிவகுமார் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதே ரயில் நிலையத்தில் நம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவரும் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இதனிடையே சிவகுமாருக்கும் மகேஷுக்கும் பயணிகள் ஏற்றுவதில் சில தினங்கள் முன்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் வீரராக கோவில் அருகே சிவகுமார் பணியில் இருந்தபொழுது அவரை பின்தொடர்ந்து தனது கூட்டாளிகளுடன் வந்த மகேஷ் சிவகுமாரை வழிமறித்து சரமாரியாக வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகேஷின் கூட்டாளியான இளங்கோவனை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மகேஷ், நந்தா இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த சிவகுமார் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வெட்டுக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். சீர்காழியில் கனமழையினால் அரசு மரத்தின் கிளை முறிந்து வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டி, தாய், பேத்தி என 3 படுகாயமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குமரகோயில் தெருவில் வசித்து வருபவர்கள் கிருஷ்ணமூர்த்தி மனைவி சகுந்தலா மற்றும் இவரது மகள் வாசுகி, பேத்தி காயத்ரி ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு இவர்கள் வழக்கம் போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் சீர்காழி பகுதியில் பெய்த கனமழையால் இவர்களது வீட்டின் அருகில் உள்ள அரச மரத்தின் பெரிய கிளை திடீரென முறிந்து விழுந்து இவர்களது வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதில் வீட்டில் பக்கவாட்டு சுவர் பெயர்ந்து விழுந்து உறங்கிக் கொண்டிருந்த சகுந்தலா உள்ளிட்ட 3 மீது விழுந்துள்ளது. இதில் பலத்த காயம் அடைந்த 3 அருகில் இருந்தவர்கள் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு 3 சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் ஆபாச செயலி மூலம் பணம், நகை பறித்த கும்பலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே ஒருவர் குலசேகரம் ரப்பர் களத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் வடசேரி பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது வாலிபர் ஒருவர் இவரிடம் பேச்சு கொடுத்து அவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஆரல்வாய்மொழி அருகில் உள்ள 4 வழி சாலையில் அழைத்து சென்றுள்ளார். அங்கு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது மேலும் 2 பேர் வந்து அவர்கள் அரசு ஊழியர் அணிந்திருந்த 1 பவுன் செயின், பவுள மோதிரம் மற்றும் 32,000 ரூபாய் ஆகியவற்றை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து அரசு ஊழியர் ஆரல்வாய்மொழி போலீசில் புகார் செய்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆபாச செயலி மூலம் பணம் பறிக்கும் கும்பல் என்பதும் களக்காட்டைச் சேர்ந்த சரவணன் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்ற 2 கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த ஆபாச செயலில் 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.